Hello friends, welcome back. In the video நம்ம AZ204 Developing Solution for Microsoft Azure ஓட one of the video பார்க்க போறோம். இது AZ204 Developers for Azure ஓட certification video. So இந்த வீடியோல நம்ம இந்த configuring web app settings including TLS, API settings and connection string இதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்கை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல இந்த மூணுமே கவர் பண்ணியிருக்கோம். இது நீங்க ஆல்ரெடி பார்க்கலனா இந்த வீடியோஸ்லாம் கூட போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல இருக்கு. ப்ளஸ் Azure சர்டிஃபிகேஷன் முடிக்கணும், பெரிய போர்ஷனுக்கு போகணும்னா இந்த சர்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜஸ்ட் அ ரீகேப், நம்ம ஒரு Azure வெப் ஆப் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். டயக்னோஸ்டிக் லாகிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். கோடை எப்படி ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ணுறது, கிட்டப்லேருந்து GitHub ஆக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டிப்ளாய் பண்ணுறது, CI/CD பைப்லைன் அதையும் பார்த்துட்டோம். இந்த இடத்துல நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்படின்னா என்னென்னு முதல்ல பார்க்கலாம். இப்போது இந்த அப்ளிகேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் செட்டிங்ஸில் சில செட்டிங்ஸ் இருக்குது. applications.development.json அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக இந்த லோக்கல்லேருந்து நீங்கள் கோடு ரன் பண்ணப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் லான்ச் செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா உங்கள் லோக்கலில் ரன் ஆகிறது லான்ச் செட்டிங்ஸோட ASP.NET Core அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்குது. இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் டிஃபால்ட்டாக டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணப்போ இந்த ஆப் செட்டிங்ஸோட development.json செட்டிங்ஸ் தான் எடுத்துக்கும். இந்த செட்டிங்ஸில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குது, டேட்டாபேஸ் லோக்கல் டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிருக்கு, Azure செட்டிங்ஸ் இருக்குது. அதனால நான் இதை லோக்கலில் ரன் பண்ணி சும்மா என்கிட்ட ஆல்ரெடி டேட்டா இருக்குது டேட்டாபேஸில் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு இங்கே ரிசல்ட் வரும். ஓகே, இதை ரன் பண்ணால் இப்போ இந்த லோக்கலில் ரன் ஆகுது. நான் சும்மா ஏதாவது நம்பர், எனக்கு ஏன் ஏதாவது நம்பர் கொடுக்குறேன்னா இந்த நம்பரில் எனக்கு ஆல்ரெடி டேட்டாபேஸ் லோக்கலில் இருக்குது. 1 கொடுத்தனால எனக்கு டேட்டா வந்துடுச்சு. சரி, இப்போ இதே மாதிரி டிப்ளாய் பண்ண இடத்துலையும் நான் வந்து இங்கே 1 கொடுத்தா வருமா? வராது. ஏன் வராது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் இட். ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த அஷ்யூரில் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அஷ்யூரில் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், இங்கே வெப் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த க்ரியேட் பண்ண வெப் ஆப்பில் இந்த இடத்துல என்விரான்மெண்ட் வேரியபிள், அதாவது ASP.NET environment variable production அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், அந்த இடத்துல ப்ரொடக்ஷனுங்கிற கான்ஃபிகரேஷனை தான் எடுத்துக்கும். இந்த கான்ஃபிகரேஷனில் டேட்டாபேஸ் இல்லை. ஸோ அதனால எக்ஸெப்ஷன் அடிக்குது. ஸோ அதை Azure இந்த மாதிரி செட்டிங்ஸை Azure வெப் ஆப்பில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது? இப்போது நீங்கள் அந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஓவர்வியூ பிளேட்டில் லெஃப்ட் சைடில் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ஆப் செட்டிங்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்கே ஆப் செட்டிங்ஸ் கீழே என்ன வரும்னா, இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ஆப் செட்டிங்ஸ்ங்கிறது இந்த மாதிரி எக்ஸப்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இந்த லொக்கேஷன் தவிர வேறு எல்லாமே நம்ம இந்த ஆப் செட்டிங்ஸ் கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஆப் செட்டிங்ஸ் கீழே கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் Azure AD B2C _ instance 2 அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த நேமை இந்த இடத்துல கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு இப்போ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் ஒர்க் ஆகலை. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் சூஸ் பண்ணி இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கோட எக்ஸாக்ட் நேம் கொடுக்கணும், DB கான்டெக்ஸ்ட். இது எங்கேருந்து வருது? கனெக்ஷன் ஸ்ட்ரிங் DB கான்டெக்ஸ்ட். இப்போ இந்த இடத்துல நான் என்னோட உண்மையான SQL இதை கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன். இப்போ இங்கே ஓகே கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் இதை ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம இப்படி வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டேட்டா வரும். இப்போ ஏன் டேட்டா வருதுன்னா, நம்ம கரெக்டான SQL கான்ஃபிகரேஷனை இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போய் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்குது. ஸோ நம்ம API செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு,
டிஎல்எஸ். பேசிக்லி டிஎல்எஸ்ங்கிறது டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. இது நம்ம அப்ளிகேஷனில் எது அக்சசபிள் இல்லை, அதாவது காலர் வந்து எந்த டிஎல்எஸ் வெர்ஷனில் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் அது. பொதுவாக நம்ம இப்போ இருக்க லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரௌசர்ஸ் எல்லாமே டிஎல்எஸ் 1.2 தான் ரிக்வஸ்ட் கால் பண்ணோம். அதனால அது பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு கண்டுபிடிக்க முடியலன்னா, நம்ம அந்த அப்ளிகேஷன் இன்சைட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா போன வீடியோவில். இந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷன் insights.net கோடில் போய் எல்லாமே எனேபிள் பண்ணிடலாம். எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போய், எனக்கும் நிறைய எரர் வந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன்ஸ் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எரர் வந்துச்சுன்னு காமிக்குது. ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டும் என்ன ரெஸ்பான்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் இன்சைட்ஸை போன வீடியோவில் பார்த்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன எரர்னு காமிக்க முடியும். நம்ம சாம்பிள்ஸ் பார்த்தோம்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். டீட்டெயில்டு லாகிங் இங்கே இருக்கும். ஸோ இந்த லாக் வச்சு நம்மளால் என்னென்னு டீபக் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கப்போ நான் Azure SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். Azure SQL டேட்டாபேஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்கு ஒரு ஐபி இருக்கும். இந்த ஐபி, அதாவது ஏன் இந்த வெப்சைட்டுக்கு ஒரு ஐபி இருக்குன்னா, இது வந்து ஒரு விண்டோஸ் சர்வர்லேயோ இல்லை லினக்ஸ் சர்வர்லேயோ தான் இருக்கும். அந்த சர்வருக்கு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபியிலேருந்து என்னோட டேட்டாபேஸ்க்கு கனெக்ஷன் இல்லை. அதனால நான் என்னோடய டேட்டாபேஸ் சர்வரில் வந்து இந்த ஐபி அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இது எதுக்கு சொல்கிறேன்னா, கான்ஃபிகரேஷன் பண்ணதுக்கப்புறமும் சப்போஸ் டேட்டாபேஸ் அக்சஸ் இல்லை அப்படின்னா நம்ம அந்தந்த இதுக்குரிய பிரச்சனைகளை போய் நம்ம சால்வ் பண்ணணும். பட் இந்த வீடியோ வந்து அப்ளிகேஷன் செட்டிங்ஸும் கனெக்ஷன் செட்டிங்ஸும் எப்படி Azure வெப் ஆப்பில் போய் கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது தான் அந்த வீடியோ. நம்ம டயக்னாஸ்டிக் லாகிங்கும் எனேபிள் பண்ணி லாக்ஸை செக் பண்ணலாம், அப்ளிகேஷன் லாக்ஸ் வச்சும் லாக்கை செக் பண்ணலாம். இதுதான் இந்த பாயிண்ட், இந்த டாப்பிக்கோட கம்ப்ளீட் வீடியோ. நான் அடுத்து உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.